நம்முடைய Sindinga9.com ஆன்லைன் ஷாப்பில் குழலி கூந்தல் எண்ணெய் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இந்த குழலி கூந்தல் எண்ணெய் அப்படிங்கிறது நானே என்னுடைய கைப்பட உங்களுக்காக தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய். ஃப்ரெஷ்ஷான இந்த செம்பருத்தி இலையோ, ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவோ, ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலையோ, ஃப்ரெஷ்ஷான வெந்தயமோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா இதை இப்படி பயன்படுத்தும் போது சிலருக்கு அது உடல் குளுமை அப்படின்றத அதிகப்படுத்திடும். இந்த ஜலதோஷம் அப்படிங்கிறது அடிக்கடி வரவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். முக்கியமாக இந்த வீசிங் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ரெஷ்ஷான இலைகளை பயன்படுத்தி மருதாணி, செம்பருத்தி பூ, இலை இதையெல்லாம் பயன்படுத்தி எண்ணெய் தயாரிக்கும் பொழுது அது இந்த வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சட்டுன்னு உடல் நல அசௌகரியம் அப்படின்றத கொண்டு வரும். இது இல்லைன்னே சொல்ல முடியாது. அதனால தான் நான் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால், செம்பருத்தி பூவாகட்டும், செம்பருத்தி இலையாகட்டும், வெந்தயமாகட்டும் எல்லாமே நல்ல வெயிலில் உலர்த்தி ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் உலர்த்தி மீண்டும் அதை பசுமை மாறாமல் நிழல்லையும் உலர்த்தி அதற்கு பிறகு அதை பக்குவமாக பொடி செஞ்சு அதை நாம் எண்ணெய் காய்ச்சறதுக்கு பயன்படுத்துறதுனால இது நமக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளையும் தராது. உடல் உஷ்ணம் அப்படிங்கிறத குறைக்கிறதுக்கும் பயன்படும். உடல் குளுமை அதிகம் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். வீசிங் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களும் பயன்படுத்திக்கலாம். சுவாச பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதை நாம் ட்ரையாக ஆக்கிட்டு தான் நாம் இதை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, தினந்தோறும் இரவில் இந்த குழலி ஹேர் ஆயில் அப்படிங்கிறத நல்லா தலைக்கு தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிடுவேன். நல்லா தேய்ச்சி விட்ருவேன். தேய்ச்சிட்டு கொண்டை போட்டுட்டு போய் படுத்துருவேன். காலையில் அந்த எண்ணெய் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை சருமத்தினுடைய வறட்சிக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணெய் அப்படிங்கிறது நல்லா உள்ளே இழுத்துருக்கும். மீதி இருக்க எண்ணெய் அப்படிங்கிறத நம்முடைய Sindinga9.com ஆன்லைன் ஷாப்பில் இந்த ஹேர் வாஷ் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இல்லையா, சேக்காய் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த சேக்காயை பயன்படுத்தி இந்த ஹேர் வாஷ் அப்படின்றதையும் பண்ணிடுவேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்முடைய உடல் அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கையான பொருட்கள் அப்படின்றதுனால பக்க விளைவுகள் அப்படின்றது இருக்காது. எப்படிப்பட்ட தலைமுடி பிரச்சனையாக இருந்தாலும், தலைமுடி உடையுது, தலைமுடி கொத்து கொத்தாக கொட்டுது, தலைமுடி செம்பட்டியாக இருக்குது, தலைமுடி வறட்சியாக இருக்குது, தலைமுடி ஸ்ப்ளிட்டன் ஆகுது, இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த நுனி பிளந்து போகுது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குழலி ஹேர் ஆயில் அப்படிங்கிறது உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். முக்கியமாக தலைமுடி அடர்த்தியாக்கும், நரைமுடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதனால் தொடர்ந்து பயன்படுத்தும் போது தான் அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் தொடர்ந்து பயன்படுத்துங்க.